ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 15/10/2025 தனலட்சுமி DL 2-2க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்து ABC போர்ட் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 4-4 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 9-2, அதுக்கு முந்தின ட்ரா 9-6-0ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ் வந்து AB போர்டோட C போர்டை கூட்டும்போது நம்மளுக்கான C போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. ஏன் நம்ம வந்து எல்லாமே புதன்கிழமை ட்ராவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. இது வந்து ஒரு தடவையும் நம்ம கெஸ்ஸிங்கில் சொல்ல தான் செய்கிறோம். இருந்தாலும் தெரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா புதன்கிழமைனா நம்மளுக்கு தனலட்சுமிங்கிற பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணும்போது நம்ம அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து புதன் டு புதன் பண்ணுறோம். அதாவது தனலட்சுமி டு தனலட்சுமி. சிம்பிளாக சொல்லணும்னா புதன் டு புதன், புதன் டு புதன், புதன் டு புதன் சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தினத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இங்கே நான் வந்து இந்த 5-5-1லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவை வந்து AB போர்டு. ஸோ AB போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 5-5 இருக்குது. இதோட நம்ம வந்து C போர்டை கூட்ட போகிறோம். C போர்டில் 1 இருக்குது. அப்போ இதை எப்படி கூட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 1 = 6. 5 + 1 = 6. ஸோ 6 கிடச்சிருக்கு நண்பா. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 மட்டும் தான் நெக்ஸ்ட் ராக்கான C போர்டு அல்லது ஆல். C போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ இந்த 5-5-1க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 7-5-6. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது C மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு C போர்டை வந்து AB போர்டோட கூட்டுறோம். இப்போ 7-5-6க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 7-5. இதோட நம்ம 6 கூட்ட போகிறோம். அப்போது 7 + 6 = 3. 5 + 6 = 1. ஏன்னா நம்மளுக்கு AB தான் தேவை. ஸோ 7-5 எடுத்து 6ஓட கூட்டுறோம். கூட்டும்போது நம்மளுக்கு 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 7-5-6க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 1. இப்போ இந்த 7-5-6க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 7-5-3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C போர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு C போர்டு இருக்கு நண்பா. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க. 7-5-3. இதில் நம்மளுக்கு தேவை 7-5. இந்த 7-5ஓட நம்ம வந்து 3 கூட்ட போகிறோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய C போர்டு. அப்போ 7 + 3 = 0. 5 + 3 = 8. அப்போ 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 7-5-3க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 8ஆ. இப்போ இந்த 7-5-3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 9-6-0. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 3 ட்ரா ஆச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு C போர்டு இருக்கு நண்பா. இப்போ 9-6-0க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 9-6-0க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 9-6. இதோட நம்ம 0 கூட்ட போகிறோம். அதாவது 9 + 0 = 9. 6 + 0 = 6. 9 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 9-6-0க்கு அப்புறம் கிடச்சிருக்கு C போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 6.
இப்போ இந்த 960 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 922 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 922க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 92. இதோட நம்ம 2வை ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 9 + 2 = 1, 2 + 2 = 4. 1 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 922க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 4. இப்போ இந்த 922க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 424 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். ஏன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு கிடச்சிச்சு. ஸோ போன முந்தின ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் போயிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா ஏ போர்டையும் சேர்த்து ஏசி போர்டில் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 4-4 தான் நம்முடைய போன வார புதன்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த புதனுக்கு இதில் தான் நம்மளுடைய சி போர்டு நம்பரை எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 4-4 நம்மளுக்கு தேவை இந்த 4-2. இதோட நம்ம இந்த சி போர்டு 4 கூட்ட போகிறோம். அதாவது 4 + 4 = 8, 2 + 4 = 6. அப்போ 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 8 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 8 அல்லது 6. 8 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் நண்பா. அதே இப்படியே நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ரா லக் இருந்தால் இதில் வந்து பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8668 8866 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 15/10/2025 தனலட்சுமி DL 22க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.